அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2 நாட்களாக சமூக வலைதளங்களை பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. நம்ம நேசிச்ச ஒருத்தரை பத்தி இவ்வளவு தரம் தாழ்ந்து எழுதுறாங்களே, இவ்வளவு மோசமா எழுதுறாங்களே, அவர் பார்த்தா அவர் மனசு என்ன வேதனைப்படும், எவ்வளவு வலிக்கு உள்ளாயிருப்பாரு. இப்ப நம்ம மாதிரி ஆட்கள்லாம் சரி விமர்சனம் வருது, ஒரு கருத்து சொல்றாங்க, நம்ம கடந்து போயிருவோம். அவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. ரொம்ப சாஃப்ட் நேச்சர் கொண்டவர், ரொம்ப இலகிய மனம் படைத்தவர், சுடுசொல் தாங்க மாட்டாரு, யாருடைய ஏச்சு பேச்சு வாங்க மாட்டாரு. ஏன்னா ஒரு பெரிய படித்தவர், ஒரு பண்பாளர், ஒரு மாணவர்களை உருவாக்கியவர். அவரை போய் பேசுறாங்க. வெளிப்படையா சொல்லிடுறாங்க, எனக்கு விமர்சனங்கள் உண்டு, அவருடைய கருத்தியல்ல முரண் உண்டு. என்னை பற்றி, அண்ணன் சீமானவர்களை பற்றி கூட அவர் விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஆனாலும் தனிப்பட்ட முறையில அவர் மீது எனக்கு பெரிய அன்பும் மரியாதையும் உண்டு. யாருன்னா மரியாதைக்குரிய திராவிட இயக்க தமிழர் பேரவையுடைய கருஞ்சட்டை தமிழர் நம்மளுடைய ஐயா சுபவீர பாண்டியன். ஒருத்தனுக்கு பிறந்திருந்தா இப்ப ஐயா சுபவீர பாண்டியன் அவர்கள் குறித்து மிக மிக தரம் தாழ்ந்த விமர்சனங்களை, மிக கடுமையான வார்த்தைகளை, கடும்களால் வசைபாடுகிற ஒரு கூட்டம் தமிழர் கூட்டமாக இருப்பது நினைச்சா உண்மையிலே சொல்லொன்னா துயருக்கு ஆளாயிட்டேன். என் மனம் வேதனைகளை சிக்கி தவிக்கிறது. என் கண் விழிகளை என்னால் மூட முடியவில்லை. எனக்கு தூக்கம் வர மறுக்கிறது என்று வைகோ பாணியில் எனக்கு சொல்லணும்னு ஆசைதான். இதனால ஏன் அப்படின்னா, சுபவீர பாண்டியன் அவர்கள் மீது எனக்கு தனிப்பட்ட மரியாதை. எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க, அவர் மேல இல்லாத மரியாதை இவர் மேல எனக்கு ஒரு பெரிய கிரேஸ் உண்டு. ஏன் அப்படின்னா, மரியாதைக்குரிய தமிழ் முழக்கம் ஐயா சாகுல் மாமா அவர்கள் சாகுல் மாமா அவர்கள் இவரை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. மரியாதைக்குரிய அண்ணன் அன்பு தென்னரசு அவர்கள் இவரை பத்தி ரொம்ப சொல்லியிருக்காரு. அதே போல அண்ணன் சீமான் அவர்களும் சுபவீர பாண்டியன் யாரு, அவருடைய குணாதிசயம் என்ன, அவர் எப்படி செயல்படுவாரு, எல்லாத்தையுமே அக்கு வேற ஆணி வேற எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் சொல்லியிருக்காங்க. அதனாலேயே ஐயா மேல எனக்கு ஒரு பெரிய மரியாதை மானாங்கனியமா இருக்கு. இப்ப அப்படிப்பட்ட ஒருத்தரை பத்தி மணி செந்தில் அப்படின்னு சொல்லி நாம் தமிழ் சொல்லி இளைஞர் பாசறை பொறுப்பாளர் சுபவீர பாண்டியனை பத்தி சொல்றாருங்க. செத்துப்போன பிணத்தின் வாயிலிருந்து வரக்கூடிய எச்சில் சுபவீர பாண்டியனுடைய பேச்சு. செத்துப்போன பிணம்ட்டாரு. உன்னையெல்லாம் வாழ்க்கையில பார்க்கவே கூடாது, நீ எல்லாம் எங்கேயாவது ஒளிஞ்சு போ, நீ எல்லாம் அந்த பூமியில பிறந்தே பாரம், காலம் உன்னைய மன்னிக்காது, கிழட்டு பள்ளி, நீ ஒரு ஓனாயி, நீ நிறமாறக்கூடிய ஒரு சூனிய பிசாசு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு மணி செந்தில் அவர்கள் பேசியிருக்காரு. இப்படியாங்க பேசுறது? எப்பேற்பட்ட மனுஷன் அண்ணன் சுபவீர பாண்டியன், ஐயா சுபவீர பாண்டியன் அவரை போய் செத்து போன பிணம்ட்டார். ஏற்கனவே அண்ணன் சீமான் அவர்கள் சுபவீர பாண்டியன் செத்து பல வருஷம் ஆச்சு, செத்து போனவருக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? இவர் செத்து போன பிணத்திலிருந்து வரக்கூடிய வாயிலிருந்து எச்சிலுங்கிறார். மலத்தில் நெளியும் புழு சுபவீர பாண்டியங்கிறாரு. சுபவீர பாண்டியன் ஒரு திராவிட ஓனாய் அப்படிங்கிறாரு. ஏற்கனவே ஐயா மணியரசன் போன்றவர்கள் ஒட்டுத்திணை சுபவீர பாண்டியன் சாம்பார்னு சொல்லி, இல்ல கருவாடு சொல்லி, கருவாட்டு சாம்பார் ஏன்டா சொல்ற கபதி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஐயா மணியரசன் பேசியிருந்தாரு. அதுவே என்னால தாங்கிக் கொள்ள முடியல. இப்ப மணியரசன் ஐயா பேசப்படும் மணி செந்தில் அண்ணன் பேசி வச்சிருக்காரு. எனக்கு மணி செந்தில் மேலே பெரிய மதிப்பு உண்டு. ஆனா அவரெல்லாம் ஐயா சுபவீர பாண்டியனை பத்தி இப்படி பேசுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எதுக்கு இவ்வளவு கேவலமான பேச்சை வாங்கணும்? ஏன்னா சீமான் அவர்கள் குறித்தும் என்னை பற்றி கூட ஐயா சுபவீர பாண்டியன் பேசியிருக்காரு. அது நம்ம அதை சுபவீர பாண்டியன் ஐயா போன்றவருடைய வாய்களிலிருந்து இந்த மாதிரி வார்த்தை வர நம்ம எதிர்பார்க்கல. ஏன்னா ஒரு பேராசிரியர், ஒரு படித்தவர், நிறைய புத்தகங்களை படிச்சவர், ஒரு பெரியாரை படிச்சவர், அண்ணாவை படிச்சவர், கலைஞரை படிச்சவர், உலக அரசியல் படிச்சவர், வரலாறு படிச்சவர், இந்தியாவுடைய வரலாறு படிச்சவர், சமூக நீதி கண்காணிப்பு குழுல இருக்கக்கூடியவர், சமூக நீதி குறித்து பேசக்கூடியவர், சுயமரியாதை பகுத்தறிவு தன்மானம் குறித்து பேசக்கூடியவர். அவரெல்லாம் இப்படி ஒரு கேவலமான, கேடுகட்ட, அசிங்கமான, ஆபாசமான விமர்சனங்களை வைப்பார் என்று ஒருபோதும் கனவுல நான் நினைக்கல. ஆனால் அவர் விமர்சனம் வைத்தால் கூட நான் பதில் சொல்ல விரும்பல. அவர் வச்சுட்டு போறாரு, அவருடைய தரத்தை அவர் இறக்கிக் கொள்றார், அப்படிதான் நம்ம கடந்து போறோம். ஆனா சில தம்பிமார்கள், ஏண்டா பரதேசி பயல சுபவீர பாண்டியா, நீ சுபவீர பாண்டியன் சோர பாண்டியனா? நான் கேட்காத மாதிரி இருக்கல, அதே மாதிரி நீயும் கேட்டு கேட்காத மாதிரி இருப்பா. சாட்டை துறைமுருகன் கலைஞர் கருணாநிதி பத்தி பேசினா, நீ கலைஞர் கருணாநிதியுடைய புகழை பேசு, கலைஞர் கருணாநிதியுடைய பெருமையை பேசு. கலைஞர் கருணாநிதி அவர்கள் பள்ளிக்கூடம் கட்டினாரு, கல்லூரி கட்டினாரு, டைட்டில் பார்க் கொண்டு வந்தாரு, அவர் அனைத்து சாதியும் அச்சரானு சட்டம் கொண்டு வந்தாரு. கலைஞர் கருணாநிதியுடைய மொழிப்பட்டு குறித்து பேசு, அவர் கவிதை வடிப்பாரு, அவர் பாடலை இசையமைப்பாரு, அவரே வசனம் அமைப்பாரு, அவர் சிறந்த தமிழ் பற்றாளரு. ஆனா அவருடைய அரசியல் சின்ன சின்ன இது இருக்கு, மற்றபடி ஒரு நல்ல மனுஷன்
அப்படின்னு பேசுறது சரியான அரசியலா இருக்குமா? கருத்துக்கு நேர்மையான எதிர்கருத்தை வச்சு சரியா இருக்குமா? சாட்டை துரைமுருகன் பேசினாரு அப்படின்றதுக்காக சாட்டை துரைமுருகன் வந்து சிறையில இருந்து எப்படி வந்தாரு தெரியாதா? அவருடைய ஆண் உறுப்பிலே பழுதாகிதான் வெளியே வந்தார் அப்படின்னு ஒரு அயோக்கியத்தனமா, மொள்ளமாரித்தனமா, கிறுக்குத்தனமா பேசுறியடா. இதுக்கு சாட்டை துரைமுருகன் பதில் சொன்னா என்னடா பண்ணுவ அப்படின்னு சொல்லி ஒரு தம்பி கேட்டிருக்கான். சுப்பிரமணியன் கேட்டதுல மனசு வந்து போகல. சிறையில, திருச்சி சிறையில முதல் முறை கைதாகும் போது சிறையினுடைய அந்த கழிவறையில் உள்ள கேவலமா இருந்துச்சு. அந்த சிறை நிர்வாகத்துடைய தோல்வி, தமிழ்நாடு அரசுடைய தோல்வினால அந்த கழிவறையில் இருந்த கழிவறை கேவலமா இருந்தனால யூரின் போகும்போது யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கும் இந்த மாதிரியான ப்ராப்ளத்துக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு தற்குறியா சுவரபாண்டிய இருந்துட்டாரே அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு வேதனையா இருக்கு. அது அதனால பிணை கொடுக்கல. 57 நாட்கள் திருச்சி சிறையில இருந்ததுனால இந்த வழக்கே மொத்தமே வந்து இந்த மாதிரியான வழக்கு, ஒரு அவதூறு வழக்கு, இந்த மாதிரி வழக்கு போடுறாங்க இல்லையா, 60 நாள் மேண்டேட்டரி பெயில். 57 நாள் ஜெயில இருந்தாச்சு. 57 நாள் கழிச்சு தான் பெயில் கிடைக்குது. இதுக்காக பெயில் கொடுக்கல. ஆனா ஒரு நீதிமன்றத்துல சிறையில ஒரு கைதிக்கு உடல்நிலை சரியில்லைன்னா நீதிமன்றத்தை தெரிவிக்கணும். ஏன்னா அது ஜுடிஷியல் கஸ்டடி, நீதிமன்ற காவல். நீதிமன்ற காவல் இருக்கும்போது உடல்நிலை சரியில்லைன்னா நீதிமன்றத்தை சொல்லணும். அப்படி என்னுடைய வழக்கறிஞர் எனக்கு உடல்நிலை சரியில்லை, உடனே யூரினரி இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுச்சு, அதுக்கான மருந்து சிறையிலையும் கொடுத்தாங்க, வெளியே வந்து எடுத்துக்கிட்டேன், அதோட சரியாயிருச்சு. அதுக்கப்புறம் பாளையங்கோட்டை ஜெயிலுக்கு போனேன், அது யூரினரி இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பெயில் கொடுக்கல. திருச்சி ஜெயிலுக்கு இருக்கும்போது யூரினரி இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிற பெயில் கொடுக்கல. 57 நாள் இருந்தாச்சுங்கிறதுல பெயில். ஆனா பெயில் ஆர்டர்ல யூரினரி இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணாங்க. அதனால அதை உடனே வைத்துக்கொண்டு இந்த சுவீரபாண்டியன் வந்து இப்படி கேவலமான கேடுகட்ட விமர்சனத்தை பண்ணியிருக்காரு. ஒரு தனி மனித ரீதியான விமர்சனம் பண்ணியிருக்காரு. இதுதான் உங்களுக்கு பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் கத்துக் கொடுத்த அரசியலா? இதான் திராவிட அரசியலா? அப்படிங்கிற கேள்வியை ஐயா சுவீரபாண்டியனை நோக்கி நாம எழுப்புவோம். இன்னொரு பக்கம் இதே ஐயா சுவீரபாண்டியன் வந்து மரியாதைக்குரிய ஐயா, நம்ம அப்புறம் மாதிரி அவன் இவன் வாடா போடா அவனே இவனே அப்படின்னு சில பேர் எழுதுறாங்க. முகநூல்ல அவரை பத்தி எழுதுறாங்க. சுவீரபாண்டியன் 200 ரூபா கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணுவான், அவனுக்கெல்லாம் நம்ம வந்து பதில் சொல்லணுமா அப்படின்னு பல பேர் எழுதுறாங்க. அது மாதிரி நம்ம ஒருபோதும் பேசிடக்கூடாது. இன்னொரு தம்பி கூட ஒருத்தர் எழுதியிருந்தான், சுபு எனும் சில்லற பைய அப்படின்னு எழுதியிருந்தான். நம்ம அப்படி சுவீரபாண்டியன் நம்ம சொல்லிட முடியாது. என்ன பொது வழியில அப்படி பேசக்கூடாது. ஆனா அடுத்தவனோட குடும்பத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி சுவீரபாண்டியா அடுத்தவன் குடும்பத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி உன் முதுக கொஞ்சம் திரும்பி பாடுறான் அப்படின்னு ஒரு பையன் போட்டிருந்தான். சாட்டை துரைமுருகனுடைய குடும்பத்தை பற்றி பேசி அதில் அண்ணன் சீமான் அவர்களை இணைத்து பேசி ஏதோ ஒரு பரதேசி பேசினா அப்படிங்காத நான் பேசல, சாட்டை துரைமுருகனுடைய குடும்பத்தை பத்தி நான் பேசல, இப்படி ஒருத்தன் பேசியிருந்தான் அப்படின்னு அதை மென்ஷன் பண்ணி ஐயா சுவீரபாண்டியன் பேசியிருக்கிய. பிரான்ஸ்ல தமிழச்சின்னு ஒருத்தங்க பொம்பளை பொறுக்கி சுவீரபாண்டியன் அப்படின்னு போட்டிருக்கு. நீங்க சீமானுடைய பேச்சுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி, சாட்டை துரைமுருகனுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி, இந்த பிரான்ஸ் தமிழச்சி எதுக்கு உங்களை பொம்பளை பொறுக்கின்னு சொல்லுது அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பையன் கேட்டேன். ஒரு ட்விட்டர்ல பார்த்தேன், எக்ஸ் தளத்துல பார்த்தேன், ஒரு த்ரெட் கூட ஒண்ணு படிச்சேன். அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, சுவி என்றால் பொம்பளை பொறுக்கி, சுவி என்றால் காம பிசாசு, சுபவி என்றால் காம கூடாரம், சுபவி என்றால் பெரியார் பேரை வைத்து பிச்சை எடுக்கிறவன், சுபவி என்றால் திராவிடம் பேரில் பிச்சை எடுக்கிறவன்,